எங்களை அடுத்த செய்தி, மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள சீனாவில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு வலுக்கட்டாயமாக நள்ளிரவில் கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளது. கணவரிடம் அனுமதி பெறாமலேயே சீன அதிகாரிகள் இந்த கருக்கலைப்பை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய விரிவான தகவல்களை கொடுக்கிறார் எமது செய்தியாளர் அகிலன். அவரோடு பேசலாம். அகிலன், வணக்கம். வணக்கம் அகிலன், சொல்லுங்க, அது குறித்து விரிவாக சொல்லுங்க. சீனாவில் நடந்த அந்த சம்பவம் குறித்து விரிவாக சொல்லுங்க அகிலன். அதாவது சீனாவில் ஒரு பெண்ணுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியை நாம் சொல்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தகவலை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். மக்கள் அனைவருக்கும் தெரியும், உலக அளவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் சீனாவும் 2ஆம் இடத்தில் இந்தியாவும் உள்ளனர். இந்த மக்கள் தொகை 2050 அப்படியே தலைகீழாக மாறி இந்தியா முதலிடத்திலும் சீனா 2ஆம் இடத்திலும் வரும் என்று தற்போது ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் இந்தியாவிற்கு பல இதுகளில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாலும் பல பாதிப்புகளும் இருந்து வருகிறது. ஏனென்றால் 1980களில் நம்ம இந்தியாவில் கூறும் ஒரு வாசகமாக இருந்தது, நாமே இருவர் நமக்கு இருவர் என்று வந்தது. அதன் பின்பு 1990ஆம் ஆண்டுகளில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற ஒரு வாசகம் இருந்து வந்தது. ஆனால் தற்போதைய இளைஞர்களுக்கு நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்ற ஒரு வாசகம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு மக்கள் தொகை இந்தியா பெருக்கெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பொருளாதார சிக்கல், நில தகராறு போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் தொகை அதிகரிப்பதை தடுப்பதற்காகவே இந்திய அரசும் சீன அரசும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதில் சீனாவில் மட்டும் ஒரு குழந்தை தான் பெற்றெடுக்க வேண்டும். 2வது குழந்தை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்யப்படும். அது மட்டுமின்றி அவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு சட்டமும் இயற்றியுள்ளது. ஆனால் இந்தியாவில் பொறுத்தமட்டில் அந்த அளவுக்கு எந்த ஒரு சட்டமும் இயற்றதனால் இந்தியா வரும் காலங்களில் முதலிடத்தில் செல்லும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் சீனாவில் ஒரு பெண்ணுக்கு நள்ளிரவு நேரத்தில் கட்டாய கருக்கலைப்பு செய்வது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அரவிந்த், அகிலன், சொல்லுங்க, எந்த பகுதியை சீனாவின் எந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி அவர், யார் அவர், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது சீனாவின் சாங்டாங் என்ற மாகாணத்தை சேர்ந்த லியூ சென்வென் என்ற ஒரு பெண்ணுக்கு தான் இந்த ஒரு கொடுமை நேர்ந்துள்ளது. 33 வயதான இந்த 6 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அவர் நேற்று முன்தினம் நள்ளிரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சாங்டாங் மாகாணத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு கட்டாய கருக்கலைப்பை செய்துள்ளனர். இது அவரது கணவருக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது. அவர் கணவர் வேலைக்கு முடித்துவிட்டு வீட்டிற்கு பார்த்ததும் மனைவி இல்லாதை அடுத்து அவர் 5 மணி 6 மணி நேரங்கள் அந்த பகுதியில் சுற்றி திரிந்துள்ளார். பின்பு அக்கம் பக்கம் வீட்டில் கூறிய தகவலை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அதன் முன்னதாகவே அவரது மனைவிக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர் கட்டாய கருக்கலைப்பு செய்யப்பட்டதற்கு அந்த பத்திரம் இல்ல கோப்புகளில் கையெழுத்து இடுவதற்கும் அவரது மனைவியை கட்டாயமாக நீங்கள் கையெழுத்திட்டு ஆக வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போட்டுதான் இந்த ஒரு கருக்கலைப்பு செய்திருக்கிறார். நள்ளிரவு நடந்தது ஒரு பெரும் அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி இவர் மருத்துவமனை செல்வதற்கு முன்பாகவே கருக்கலைப்பு செய்வதற்கான ஊசியை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அந்த குழந்தை கருவிலே இறந்திருக்கிறது. இதற்கு பின்னர் தான் அடுத்த நாள் அந்த குழந்தையை இறந்த நிலையில் வெளியெடுத்திருக்கிறார்கள். சீன அதிகாரிகள் இந்த ஒரு மக்கள் தொகையை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு அத்துமீறி செயல் செய்யக்கூடாது என்பதே மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அகிலன், இது சீனாவில் சட்ட விதிமுறைகள் மிக கெடுபிடியாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், இதை அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதாவது மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக சீன அதிகாரிகள் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சட்டப்பட்ட ஒரு விஷயம் தான். இது 2வது குழந்தை பெறுவது சீனாவில் ஒரு தண்டனையாக கூட கருதப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் தொகையில் அதிக அளவில் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறதுனால் அதை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தது சரிதான். ஆனால் ஒரு கணவர்களுக்கோ ஒரு உறவினர்களுக்கோ எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் சொல்லாமல் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமல் இது போன்று செய்திருக்கிறார். அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது முன்பு பல்வேறு பெண்களுக்கு இது போன்ற கருக்கலைப்பு செய்திருக்கார். ஆனால் அவர்கள் உறவினர் மற்றும் கணவர் கூட இருப்பார். அது மட்டுமின்றி அவர்கள் சம்மதத்துடன் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நள்ளிரவில் கணவர் இல்லாத எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாத நேரத்தில் இது போன்ற செய்தது கண்டிப்பாக வன்மையான ஒரு செயல். இது போன்ற சீன அதிகாரிகள் எந்த ஒரு பெண்ணுக்கும் இது போன்ற செய்யக்கூடாது. இது கண்டிப்பாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி அகிலன், பல தகவல்கள் கொடுத்தீங்க. நன்றி.